வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம கும்ப ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய பெயர்ச்சி. சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசி என்பர்களுக்கு தன்னுடைய குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். பாத சனியாக பெயர்ச்சி ஆகிறார். எப்படி நம்ம ஏழரை சனியில் ஒரு மிடிலான பீரியட் தான் ஜென்ம சனி. அந்த ஜென்ம சனி நிறைவடைஞ்சாச்சு. இந்த மார்ச் மாதத்திலிருந்து அடுத்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு பாத சனியாக தான் ஏழரை சனியின் இறுதிக்கட்ட ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்தாச்சு. இந்த டயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நெருக்கடி கொடுப்பாரு. நீங்கள் சில விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக நமக்கு நடந்துரும் அப்படின்னு நினச்சி சில விஷயங்களை செய்யாதீங்க கும்பராசி அன்பர்கள். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் திறமையும் அதிகம். நீங்கள் உழைப்பை மட்டும்தான் நம்புறீங்க, வேற யாரையும் நம்ப மாட்டீங்க, அதுவும் தெரியும். ஆனாலும் சில விஷயங்களில் நீங்கள் அசாத்தியாக செய்யக்கூடிய சில நடவடிக்கைகள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து அந்த சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 8ஆம் இடம்ன்றது வழக்கு வம்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த டயத்தில் அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது ஏற்கனவே ராகு பகவான் இருந்து அந்த குடும்பஸ்தானத்தில் சில பிரச்சனைகளை அப்படி முன்னின்று நடத்தி வச்சிருக்காரு. இல்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்களுக்கு கூட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. இப்போ அதை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறவர் நம்ம சனி பகவான் தான். அந்த இருக்கிற பிரச்சனையை ஊதி விட்டு போனவர் ராகு பகவான், அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறவர் நம்ம சனி பகவான். அதனால கும்பராசி என்பர்கள் நீங்க தான் நீதிமான்கள் சொல்லிட்டு எதையும் தேவையில்லாம பேச்சுவார்த்தை செஞ்சிடாதீங்க. கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குல, உங்களுடைய பேசுகிற பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. நிதானத்தை இழந்துட்டீங்க. இதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஈடு இணை இல்லாதது. கொட்டிய வார்த்தையை உங்களால் அள்ள முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகளெல்லாம் சவால்களாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். என்ன மேடம் பாத சனியை இப்படி போய் பயமுறுத்துறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நடக்கும் உண்மை. ஏன்னா ஜென்ம சனியை விட ரொம்ப பாதிக்கக்கூடக்கூடிய தருணம் தான் இந்த பாத சனி. வேணா நீங்கள் மகர ராசி என்பர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, பாத சனி எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க ஒரிஜினல் ஸ்வரூபமே அந்த பாத சனியில தான் வரும். ஜென்ம சனியை விட இந்த பாத சனியில தான். ஏன்னா யார்கிட்டையாவது கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வராது. அதே சமயத்துல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் பேர் வழி அந்த டயத்துல அந்த பணத்தை லாக் பண்ணிடுவீங்க அடுத்த 2.5 வருஷத்துக்கு. இந்த வருமானம் சம்பந்தமாக எல்லா பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய தருணம் தான் இந்த சனி பகவான். ஏற்கனவே ராகு நான் முதலே சொன்னாப்புல, அந்த ராகு பகவான் இருந்து குடும்பஸ்தானத்துல அந்த தனஸ்தானத்துல சில புகையை எழுப்பி விட்டுருக்காரு. அந்த புகையை நெருப்பா ஆக்கக்கூடியவரே இந்த சனி பகவான் தான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. 2 வருஷத்துக்கு குடும்பம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, கணவனோ ஏதாவது ஒரு புலம்பிட்டு இருக்கிறாரு, மனைவி ஏதாவது ஒரு புலம்பிட்டு இருக்காங்க, இல்ல குழந்தைகள் ஏதாவது தேவையில்லாம தவறு செய்யறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சது ஒன்னே ஒன்று தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நிர்கதியாக இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும். வேற எந்த யாரையுமே நம்பாதீங்க கும்பராசி அன்பர்கள். தெய்வத்தை தவிர நீங்க கணவனையும் நம்பக்கூடாது, மனைவியும் நம்பக்கூடாது, குழந்தைகளையும் நம்பக்கூடாது, பெற்றெடுத்த பெற்றோர்களையே நம்பக்கூடாது. அந்த அளவிற்கு அந்த சனி பகவான் பாத சனி மிக கடுமையான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பம் சம்பந்தமாக, வருமானம் சம்பந்தமாக எந்தெந்த இடத்துலலாம் பணத்தை லாக் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துலலாம் லாக் பண்ணிடுவீங்க. இப்போ உங்களுக்கு சனி திசையே நடக்குது. சனி 11ல இருந்து திசை நடத்துறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் தான். அந்த வருமானம் அதிகரிச்சாலும் கூட அந்த வருமானத்தை கொண்டு போய் எங்கேயாவது போய் லாக் பண்ணிடுவீங்க. அதற்கு அந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. அவருடைய பார்வையை நம்ம முதல்ல பார்க்கணும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கும்பராசி என்பர்களுக்கு சனியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். அப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இந்த காலகட்டத்தில்? வீடு வாங்க போறோம், சொத்துக்கள்
சொத்துக்கள் வாங்க போகிறோம், நமக்கு உண்டான வருமானத்தை வச்சு இந்த மாதிரிலாம் வாங்க போகிறோம். அப்படி அந்த வாங்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு டேமேஜ்டு ப்ராப்பர்ட்டிஸ் தான் அமையும். அந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். உங்களுடைய மனசு என்ன சொல்ல போகுது, நானும் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போதே ஒழிய நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினியா அப்படின்றது தான் அந்த சனி பகவான் சொல்ல போகுது. நல்ல ப்ராப்பர்ட்டி அமையாது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க கும்பராசி என்பர்கள். ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது யாராவது வம்பு வழக்குகள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு வரப்போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல ப்ராப்பர்ட்டி வருமா அப்படின்ற போது உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டின்றது அமைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா கும்பராசி என்பர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை, இன்னொரு பார்வை என்னன்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் பார்வை 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த தெய்வத்தின் அருள், குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலெலாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வந்துருங்க. அதனால நிறைய ஒரு பிரச்சனைகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு காத்துட்ருக்கு. வெளிநாட்டில் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி மூட்டை முடிச்செல்லாம் கிளம்பி அங்கே போய் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் பாதிப்புகள் வரும். அதற்கு நம்ம நாடே சிறந்தது அப்படின்னு நினச்சி நீங்கள் பேக் டு பெவிலியன் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு போறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். எங்க ஒரு அடிமை வேலை பண்றீங்களோ அந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு 100% மாறுதல் கொடுப்பார். அது இல்லாம நான் முதலாளித்துவத்தை கையில எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்க அடி மேல அடி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அந்த சனி பகவான். இது சனி திசை 6ல இருந்து நடத்திட்டு இருக்குது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நோய் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். வியாதியினுடைய தீவிரத்தை அதிகரித்து அதற்குண்டான நிவாரணத்தையும் அதிக செலவின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனியினுடைய பெயர்ச்சி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அப்போ நம்ம கும்பராசி என்பர்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நல்லது செய்ய போறாரு அப்படின்னு கொடுக்கும்போது வியாதி நிவாரணத்தை கொடுக்க போறார். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல, வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல நல்லது கொடுக்க போறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை இடமாற்றம் மூலமாக நல்லது கொடுக்க போறார். எந்தெந்த இடத்துலலாம் கெடுபலன்களை கொடுக்க போறார் அப்படின்ற போது குடும்பஸ்தானத்துல கெடுபலன்கள் கொடுக்க போறார். எங்கேயாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒரு மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம். இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு சால சிறந்ததாக இருக்க போகுது. திருமணம் சம்பந்தமான உறவுகள் எப்படி இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த விதமான ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஒரு லிபரலா இருக்கும். எந்த ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு சொந்த பிரச்சனைகளே அதிகமாக இருக்குது. திருமணம்னா உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்க செஞ்சிருப்பீங்க. அந்த திருமண உறவுல பெரிய அளவுக்கு ஈடுபாடு இருக்காது இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும். அதனால இருக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படியே கழிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான கசப்புகள் எந்த விதத்திலையும் இருக்காது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.